ஹலோ யூஎஸ் வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல த கான்ஜரிங் 4 த லாஸ்ட் ரைட்ஸ் அப்படின்ற அந்த சீரிஸ் சீக்வலோட 4வது பாகமான த லாஸ்ட் ரைட்ஸ் அதோட ட்ரெய்லர் வந்திருக்கு. இந்த சீக்வலோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 2013, செகண்ட் பார்ட் 2016, தேர்ட் பார்ட் 2021, இது ஃபோர்த் பார்ட் 2025ல வருது. இந்த பார்ட்டோட ஃபேஸ் 1 தான் க்ளோஸ் பண்றாங்க. ஃபேஸ் 2 வந்து இனிமே ஆரம்பிக்க. ஸோ அந்த மாதிரி தான் நியூ லைன் சினிமா இந்த சீக்வலுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரெய்லர்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு 4 விதமான ஒரு கொடூரமான பேய்களை காமிச்சிருக்காங்க. அமெரிக்கால த ஸ்மால் ஃபேமிலி அவங்க வந்துட்டு அவங்க வீட்டுல சில அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது பேரநார்மல் ஆக்டிவிட்டி, பொருட்கள் தானா நகர்றது, அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல உள்ள டாக்ஸ் எல்லாம் அதுவா போய் வாழை ஹிட் பண்ணிருக்கு. அவங்க வீட்டுல சில பொருட்கள் அதுவாவே பறந்துருக்கு. இந்த மாதிரி கிராவிட்டிக்கு எதிராக சில சக்திகள் அங்க வேலை செஞ்சிருக்கு. அவங்க வீட்டுல 3 ஹியூமன் ஸ்பிரிட்ஸ் பிளஸ் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் டெமானிக் ஃபோர்ஸ், மொத்தம் 4 விதமான சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் இருந்ததா எட் அண்ட் லாரன் அவங்க வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. கேரன் ஸ்மால் அவங்க வந்துட்டு யங்கஸ்ட் சில்ட்ரன் அந்த ஸ்மால் ஃபேமிலியில் அவங்க வந்துட்டு அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு இந்த டெமனிக் ஃபோர்ஸஸால பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்றத ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட்ல எனக்கும் ஃபேமிலிக்கும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோம் அப்படின்றத டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. பென்சில்வேனியால உள்ள வெஸ்ட் பிட்ஸ்டன் அப்படின்ற ஒரு சின்ன நகரம், அங்க உள்ள சேஸ் ஸ்ட்ரீட், அங்கதான் இந்த டபுள் பிளாக் அந்த ஹவுஸ் இருக்குது. இந்த ஹவுஸ்ல தான் அவங்க வந்துட்டு அந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க 1980ஸ்ல. அப்பதான் எங்களுக்கு வந்துட்டு நேஷன் லெவல்ல அந்த ஹவுஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை ஆச்சு. மட்டும் இல்லாம இந்த ஸ்மால் ஃபேமிலி தான் அந்த பேய்கள் வந்து தொடர்ந்து டார்கெட் பண்ணிருக்கு. வித்தியாசமா இவங்களை டார்ச்சர் பண்ணிருக்கு. இவங்களும் வேற வேற லொகேஷனுக்கு வீட மாத்திருக்காங்க. அப்படி இருந்தும் இவங்களை அது எப்படியோ ஐடென்டிஃபை பண்ணி டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த பேய்களுக்கு இவங்க கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்கு. எட் அண்ட் லாரன் அவங்க இந்த கேஸோட இந்த பேயோட தொந்தரவு தாங்க முடியாம நாங்க இதுக்கு மேல இனிமே இந்த கேஸுமே அட்டன் பண்ண மாட்டோம் அப்படின்னு விலகிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட பொண்ணான ஜூடி. அவங்களும் இந்த பேய் வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எவ்வளவு பயங்கரமான பேய்கள் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மோசமான பேய் அவங்களோட பொண்ணை டார்கெட் பண்ண ஒரே காரணத்துக்காக அவங்க இந்த வேலையை விட்டு அவங்க வந்து பேய்களோட தொல்லை வேணாம் அப்படின்ட்டு விலகிட்டாங்க. அதை குறிக்கிற வகையா மிஸ்மி அப்படின்ற ஒரு வாசகம் இந்த ட்ரெய்லர்ல வரும். முக்கியமா அந்த ஒவ்வொரு 4 பேய்களுக்குமே ஒரு பிளாஷ்பேக், அந்த பிளாஷ்பேக்கை எந்த அளவு இந்த படத்துல இவங்க புல் ஆஃப் பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ அதை வச்சுதான் இந்த படமே வந்து நிக்கும். சோ அதை பக்காவா கொடுத்திருந்தாங்க. இந்த படம் கண்டிப்பா ஆடியன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். சோ அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படியே ராவான அந்த ஸ்மால் ஃபேமிலி அந்த ரியல் கேஸ அப்படியே படமா எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு டாக்கு டிராமா மாதிரி ஆயிரும். சோ அதனால இது வந்துட்டு ஒரு ஃபிக்ஷன் கலந்த கதையா இருக்கும். மேபி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதுல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல ஒரு 5% அளவு சேர்த்து ஃபிக்ஷன் ஸ்டோரியா தான் சினிமாவா கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஒட்டுமொத்தத்துல படம் வெளிவந்த பிறகுதான் தெரியும் எந்த மாதிரி. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.